வெல்கம் பேக் டு குக்கரி. உலக தமிழர்கள் அனைவருக்கும் தை திருநாள் நல்வாழ்த்துக்கள். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பாரம்பரியமான ஒரு ஸ்வீட்டோட ரெசிபி. இது படுகா இன மக்கள் இருக்காங்கல்ல, இந்த ஊட்டியில் இருக்கக்கூடியவங்க, அவங்க அவங்களோட ஊர் பெண்கள் டெலிவரி ஆன டைமில் இந்த ஸ்வீட் பண்ணி கொடுப்பாங்களாம். இது உடம்புக்கு ரொம்ப ஹெல்தி அப்படின்னு சொல்லிட்டு. இது என்ன வச்சு பண்ணுவாங்கன்னா, சாமை அரிசி இருக்குல்ல, சாமை மில்லட், அது வச்சு பண்ணக்கூடியது. அதுவும் கருப்பட்டியும் வச்சு பண்ணி கொடுப்பாங்களாம். இது ஏன் இது ரெண்டையும் மிக்ஸ் பண்ணுறாங்களான்னா, சாமை உடம்புக்கு ரொம்ப ஹீட்டாக, அதை பேலன்ஸ் பண்ணுறதுக்காக குளிர்ச்சியான கருப்பட்டியை அதில் ஆட் பண்ணிக்கிறாங்க. எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா? இது பண்ணுறதுக்காக நான் சாமையை நல்லா கழுவி ஒரு 3 hours தண்ணியில் ஊற வச்சுருக்கேன். இப்போது நம்ம இதை நல்லா குக் பண்ணி எடுக்க போகிறோம். இப்போ நம்ம 1 கப் அரிசி எடுத்துருக்கோன்னா 3 கப் தண்ணி ஆட் பண்ணணும். அப்போ தான் ரேஷியோ கரெக்டாக வரும். நான் ஃபஸ்ட் இந்த அரிசியை இதில் ஆட் பண்ணிக்கிறேன். எந்த கப்பில் அரிசி மெஷர் பண்ணுறோமோ அதே கப்பில் தண்ணியும் நீங்கள் மெஷர் பண்ணிக்கணும். ஃபஸ்ட்டு அரிசியை ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் நம்ம அரிசி அளந்து வச்சுருக்கிற அதே கப்பில் தண்ணி மெஷர் பண்ணி ஊற்றிக்கலாம். 1 2 3 கப்பு தண்ணி ஊற்றியாச்சு. இப்போது இதில் நம்ம சால்ட் ஆட் பண்ணிக்க போகிறோம். சால்ட் நம்ம நார்மலாக ரைஸில் எல்லாம் போடுற மாதிரி போடாமல் ஒரு பிஞ்ச் ஆஃப் சால்ட் மட்டும்தான் இதுக்கு தேவைப்படும். எதுக்குன்னா அந்த ஸ்வீட்னஸை பேலன்ஸ் பண்ணுறதுக்காக. நம்ம லாஸ்ட்டாக இதில் கருப்பட்டி சேர்க்குறோம்ல, அந்த கருப்பட்டியோட டேஸ்ட்டை பேலன்ஸ் பண்ணி கொடுக்கறதுக்காக தான் இந்த சால்ட் நம்ம ஆட் பண்ணுறோம். இப்போது இதை குக்கரை மூடி வச்சு 3 விசில் லோ ஃப்ளேமில் வச்சு நம்ம எடுக்க போகிறோம். இப்போ ஊற வைக்காமல் நம்ம குக்கரில் போட்டு வேக வச்சோன்னா அந்த ரைஸ் நல்லா குக் ஆகாது. இன்னொன்று நம்ம தண்ணியோட அளவை எக்ஸ்ட்ரா ஊற்ற வேண்டியது வரும். அந்த மாதிரி இதுனா ஈவனாக நமக்கு குக் ஆகி கிடைக்கும். பாருங்கள், இதில் தண்ணி எக்ஸ்ட்ரா தண்ணியும் நிற்காது, அதே சேம் டைம் வேகாமையும் இருக்காது. இப்போ நான் உங்களுக்கு கரண்டியில் எடுத்து காமிக்கிறேன். நல்ல குழைவாக வெந்திருக்கும். இது பாருங்கள், அடி பிடிக்கவும் செய்யாது, அதே நேரத்தில் வேகாமையும் இருக்காது, நல்லா வெந்திருக்கும். இந்த மாதிரி வேணும். இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு இதில் கருப்பட்டி சேர்க்க போகிறோம். கருப்பட்டியை நல்லா தூள் பண்ணி வச்சுக்கோங்க. தூள் பண்ணி வச்சுட்டு இதில் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் 1 கப் அரிசிக்கு 3 கப்பு தண்ணி எடுத்தேன்ல, அதே கப்பில் உடச்சி வச்சுருக்கிற கருப்பட்டி 1.5 கப் ஆட் பண்ணுறேன் இதில். இப்போ நான் இதில் 1.5 கப் ஆட் பண்ணுறேன். ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு அடுப்பை மிதமான சூட்டில் வைக்கணும். அடுப்பை ஆன் பண்ணி மிதமான சூடில் வச்சு நம்ம இது களியெல்லாம் கிண்டுறதுக்காக எப்படி கிண்டுவாங்க இல்லை, அதே மாதிரி கை விடாமல் கிண்டிக்கிட்டே இருக்கணும். அடி பிடிக்கக்கூடாது. அடி பிடிச்சா அதோட டேஸ்ட் மாறிடும். அதனால் கை விடாமல் இதை நம்ம கிண்டிகிட்டே இருக்கணும். நல்லா கிண்டிகிட்டே இருக்கும்போது அந்த நம்ம போட்ட இது கருப்பட்டி இருக்குல்ல, அது இந்த ரைஸோட நல்லா மிக்ஸ் ஆகும். தனித்தனியாக இருக்காது. இல்லைன்னா அரிசி தனியாக தெரியும்ல, அந்த மாதிரி இல்லாமல் எல்லாமே அந்த கருப்பட்டியோட கலருக்கு மாறும், ப்ரௌன் கலருக்கு மாறும். அந்த அளவுக்கு நம்ம இதை கிண்டி எடுக்கணும். இங்கே பாருங்கள், விட்டோன்னா அடி பிடிச்சிரும். அதனால் கை எடுக்காமல் கிண்டிகிட்டே இருக்கணும். இதுக்கு நல்லா அந்த மத்தெல்லாம் வச்சுருப்பாங்கல்ல, அதெல்லாம் இருந்துச்சுன்னா அதை வச்சு கூட நீங்கள் கிண்டிக்கலாம். அவ்வளோதான். இப்போது இதில் நம்ம கீ மட்டும் ஆட் பண்ணணும். இப்போ இதை நல்லா இன்னும் கொஞ்சம் கூட கிண்டிக்கலாம். அப்போது கொஞ்சம் நல்லா மிக்ஸ் ஆகாமல் இருக்கிற இடத்துலலாம் நல்லா மிக்ஸ் ஆகிரும். அரிசி அந்த ஒயிட் கலரில் தெரியக்கூடாது. அந்த அளவுக்கு இந்த ப்ரௌன் கலரில் மாறுற அளவுக்கு நம்ம கிண்டிகிட்டே இருக்கணும். அடுப்பு ஆஃப் பண்ணலை, லோ ஃப்ளேமில் வச்சு தான் நான் பண்ணிகிட்ருக்கேன். இது நம்ம கரெக்டாக இது நல்ல பதத்தில் வந்துருந்துச்சுன்னா நம்ம வாழை இலையிலையோ இல்லைன்னா நம்ம பாத்திரத்துலேயோ போடும்போது அல்வாலாம் எப்படி வரும் அந்த மாதிரி இருக்கும். ஸோ இப்போ இதில் நம்ம
நெய் ஆட் பண்ண போகிறோம். நான் ஒரு பெரிய டேபிள் ஸ்பூனில் 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் இதில் வந்து போட போகிறேன். போட்டு நல்லா இதையும் மிக்ஸ் பண்ணி விட்டுறணும். ஃபஸ்ட்டு போடும்போது நெய் வந்து இதுக்கு கூட ஒட்டாதது மாதிரி மேலே தனியாக பிரிஞ்சிருக்கிற மாதிரி தெரியும். ஆனால் நம்ம கிண்டிக்கிட்டே இருக்கும்போது இந்த நெய் வந்து அந்த ஸ்வீட்டுக்கு கூட வந்து நல்லா அப்சர்வ் ஆகிடும். அவ்வளோதான். இப்போ நம்ம இதை இறக்கி வந்து சர்வ் பண்ண வேண்டியதான். உடம்புக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்தி. ஆக்சுவலி பழைய காலத்தில் உள்ள ஸ்வீட்ஸு நிறைய விஷயங்களை வந்து நம்ம மிஸ் பண்ணிட்டோம். இப்போ நமக்கு யாருக்குமே அந்த ரெசிபி கூட தெரியாது. நான் சும்மா ரேண்டமாக ஒரு ரீல்ஸ் பார்த்துட்டு இருக்கும்போது தான் செஃப் தீனாவோட சேனலில் வந்து நான் இது பார்த்தேன். பார்த்தோன்னே எனக்கு கண்டிப்பாக செஞ்சு டேஸ்ட் பண்ணணும்னு நினச்சேன். டேஸ்ட் பண்ணி பார்த்தப்போ ரொம்ப 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 சூப்பராக இருந்துச்சு. அதனால் சரி இன்றைக்கி இந்த வீடியோ எடுக்கலாம் அப்படின்னு நினச்சி வீடியோ எடுத்தேன். நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி மறக்காமல் என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.